குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு பஞ்சாயத்து ராஜ்லேருந்து ஒரு கொஷின் வந்திருந்தது. ஸோ இந்த மேட்சுக்கு தான் அந்த கொஷின், ஓகேவா? ஸோ நார்மலாக பஞ்சாயத்து ராஜ் படிக்கிறவங்க என்ன பண்ணுவோன்னா 1960 1976 வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்டடி டீம்ஸ் வந்து ஆய்வுக்குழுக்கள் குரூப் 4லலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் இந்த தடவை அது கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய நோட்ஸும் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் புக்கில் இருக்கிறதும் நான் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டடி டீம்ஸுமே, அதாவது 60 76 வரைக்கும் என்னெல்லாம் ஸ்டடி பிளான்ஸ் போட்டாங்களோ அது எல்லாமே நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ அவங்க கேட்ட கொஷின் வந்து இதுதான்: பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு, பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னோடய நோட்ஸில் நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் மேலே புக்கில் இருக்கிறத வந்து நீங்கள் அது ஒரு கிளான்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு கே சந்தானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லையுமே இருக்கும் கே சந்தானம் குழு. கே சந்தானம் அப்படிங்கிறது 2 இதுக்குமே வரும். ஒன்று பஞ்சாயத்து ராஜ் தேர்தலுக்கும் வரும், இன்னொன்று வந்து நிதிநிலைக்கும் வந்து கே சந்தானம் தான் வரும், ஓகேவா? என்னோடய நோட்ஸ்லேயும் நான் அதே தான் எழுதியிருப்பேன். 1963 கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் நிதிநிலை, 1965 கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல், ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. செகண்ட் ஒன் பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு அப்படிங்கிறது இங்கே வந்து குழுவோட நேம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேஜில். ஸோ என்னோடய நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் நோட் பண்ணியிருக்கேன். பஞ்சாயத்து ராஜ் புள்ளியியல் மற்றும் செம்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது விஆர் ராவ் கமிட்டி 1960, ஓகேவா? ஆனால் அங்கே விஆர் ராவ் கொடுக்கல, ஸோ அதனால் அது வந்து தப்பு தான், ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் ராவ், ஓகே? அது வந்து பார்த்திங்கன்னா ஜி ராமச்சந்திரன் கிடையாது. ஜி ராமச்சந்திரன் வந்து எந்த குழுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜோட பயிற்சி மையங்கள், அதாவது தேர்ட் ஒன்னுக்கு வந்து ஜி ராமச்சந்திரன் வருவார், ஓகேவா? அதனால் தேர்ட் ஒன்னுமே தப்பு தான். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் பயிற்சி குழுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ராமச்சந்திரன் 1966க்கு வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் தப்பு. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஈஸ்வரன் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஈஸ்வரன் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு தான். என்னோடய நோட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன்னாக இருக்கும் பஞ்சாயத்து நிர்வாகம் ஆய்வுக்குழு, அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின கமிட்டி வந்து வி ஈஸ்வரன் கமிட்டி 1961, ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டடி டீம்ஸுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ 1960 76 வரைக்கும் இருக்கிற ஸ்டடி டீம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மேட்ச் இட் இல்லை ஆப்ஷன்ஸ் வச்சு போடுற மாதிரி நமக்கு மைண்டில் இருந்தாலே போதும். ஸோ 1960 பார்த்திங்கன்னா விஆர் ராவ் கமிட்டி பஞ்சாயத்து புள்ளியியல் செம்மைப்படுத்துதல். 1961 எஸ்டி மிஸ்ரா கமிட்டி பஞ்சாயத்து கூட்டுறவு செயற்குழு. அந்த வேர்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஒவ்வொரு கமிட்டிக்கும் அந்த வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். புள்ளியல்னா எந்த கமிட்டி, கூட்டுறவுனா எந்த கமிட்டி, அது ஞாபகம் இருந்தாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 1961 வி ஈஸ்வரன் கமிட்டி பஞ்சாயத்து நிர்வாகம் ஆய்வுக்குழு. 1962 ஜிஆர் ராஜகோபால் நியாய பஞ்சாயத்து ஆய்வுக்குழு, ஓகேவா? அதாவது கிராம அளவிலான அந்த பெட்டி கேசஸ், சிவில் மற்றும் கிரிமினல் கேசஸ்லாம் வந்து அவங்களே பார்த்துக்கலாமா, இல்லை வந்து அது ஏதாவது ஆதிக்கத்திற்கு வழிவகை செய்யுமா அப்படிங்கிறது ஆராயறதுக்காக போடப்பட்ட ஆய்வுக்குழு தான் இந்த ஜிஆர் ராஜகோபால் நியாய பஞ்சாயத்து ஆய்வுக்குழு 1962. ஓகே, 1963 வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் திவாகர் கமிட்டி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் கிராம சபாவோட பொசிஷன் பஞ்சாயத்து ராஜில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராயறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் வந்து ஆர்ஆர் திவாகர் கமிட்டி. ஓகே,
நெக்ஸ்ட்டு 1963 வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா ஐயா கமிட்டி, அதாவது பட்ஜெட் மற்றும் கணக்கு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. 7th one 1963 கே சந்தானம் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் நிதிநிலை. 1965 பார்த்திங்கன்னா கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல். 1965 ஆர்கே கண்ணா பஞ்சாயத்து ராஜ் கணக்கு மற்றும் தணிக்கை. 1966 வந்து பார்த்திங்கன்னா ஜி ராமச்சந்திரன் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதை பற்றி வந்து ஆராயறதுக்காக போடப்பட்ட குழு தான் ஜி ராமச்சந்திரன் கமிட்டி. 1969 வி ராமச்சந்திரன் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நில சீர்திருத்தம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே. 1972 ராமகிருஷ்ணய்யா பஞ்சாயத்து ராஜோட முறை 5 ஆண்டு திட்டங்கள் அதெல்லாம் அதில் வந்துடும். 1976 திருமதி தயா சௌபே, ஓகே, அவங்களோட கமிட்டி சமூக மேம்பாடுகளும் பஞ்சாயத்துகளும். ஓகேவா, இதெல்லாமே வந்து நான் வந்து ஹேண்ட் ரிட்டனாக வந்து எக்ஸாமுக்காக எடுத்த நோட்ஸ். ஸோ இதில் மேபி வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக புக்கில் இருக்கிறதையும் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த கமிட்டி நேம்ஸ் மட்டும் இதில் இருக்கும். 76 வரைக்கும் பார்த்திங்கன்னா நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 78, 90 தன்ட்வாலா கமிட்டி, ஹர்லால் சிங்கரா கமிட்டி அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பஞ்சாயத்து ராஜ்க்காக போடப்பட்ட கமிட்டிஸில் ஆட் ஆகும். இந்த இயர்ஸோடையே அது வந்து கண்டினியூவேஷன் வரதுனால அதுவுமே இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் அந்த கமிட்டிஸ் நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது மட்டும்தான் எதுக்காக போடப்பட்டது அப்படிங்கிறத சைடில் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருப்பாங்க. மற்றதுக்கு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து என்னோடய நோட்ஸ் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுக்கெல்லாம் கொடுக்கலையோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1960 பார்த்தீங்கன்னா விஆர் ராவ் குழு நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் எதுக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஸோ புள்ளியியல்னு இப்போ கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழுன்னு தான் கேட்டிருந்தாங்க. விஆர் ராவ் குழுன்னு கேட்கல. ஸோ நேம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு குழுவுமே நமக்கு வந்து எதுக்கு அது போட்டாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதனால் வந்து இப்போ விஆர் ராவ் கமிட்டி அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் புள்ளியியல் மற்றும் பகுப்பாய்வு குழு அப்படின்னு நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டடி டீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஞ்சாயத்து ராஜில். ஓகேவா. ஸோ 1960, 61, 62, 63, 63லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கமிட்டிஸ் வந்துடும். ஓகேவா. அதுக்கப்புறம் 65ல் 2 கமிட்டி வந்துடும். 66, 69, 72, 76. ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி டீம்ஸ். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் குழுக்கள், அந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, அதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த கமிட்டி அப்படிங்கிற கொஷின் கேட்பாங்க அடிக்கடி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவோம்.